அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதெல்லாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 14. ஏரின் உழாஅர் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றி கால். பொருள்: மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உலகிற்கு உணவளிக்கும் உழவர்கள் ஏர் பிடித்து உழவு செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது. இதன் சிறுகதை: காய்ந்த ஏர். மங்கலம் என்ற ஊரில் பெரியசாமி என்ற ஒரு மூத்த விவசாயி இருந்தார். அவருக்கு தனது நிலத்தின் மீது மிகுந்த பற்று. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நிலத்தை தரிசாக போடமாட்டார். அந்த ஊரில் எப்போதும் கிணற்று பாசனம் ஓரளவு கை கொடுக்கும். ஒருமுறை தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை. ஊர் ஏரி வறண்டு நிலத்தடி நீரும் அதலபாதாளத்திற்கு சென்றது. பெரியசாமி வழக்கம் போல அதிகாலையில் எழுந்து தனது காளைகளை அழைத்துக் கொண்டு நிலத்திற்கு சென்றார். ஆனால் நிலம் பாறை போல இறுகி கிடந்தது. கலப்பை மண்ணுக்குள் இறங்கவே மறுத்தது. அவருடைய மகன் கேட்டான், அப்பா, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? கிணற்றிலும் தண்ணீர் இல்லை, வானமும் பொய்த்துவிட்டது. இந்த நிலையில் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? பெரியசாமி பெருமூச்சுடன் சொன்னார், உண்மைதான் மகனே. ஒரு விவசாயிக்கு தைரியம் என்பது அவனுடைய கைகள் அல்ல, வானத்திலிருந்து விழும் மழைத்துளிதான். மழை என்னும் செல்வம் குறைந்தால் எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் ஏர் பிடிக்க முடியாது. நிலம் மடிந்து கிடக்கும்போது ஏர் பிடித்து என்ன பயன்? மழை இல்லாததால் ஊரில் மற்ற விவசாயிகளும் நிலத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டனர். ஊரே வெறிச்சோடி காணப்பட்டது. வள்ளுவர் சொன்னது போல, மழை தன் வளத்தை சுருக்கிக் கொண்டால் உலகிற்கு சோறு போடும் உழவனின் கைகள் கட்டப்பட்டு விடும் என்பதை அந்த ஊர் மக்கள் அன்று வேதனையுடன் உணர்ந்தனர். இதன் முக்கிய கருத்து: உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதை செயல்படுத்துவதற்கு இயற்கையின் துணை அவ்வளவு அவசியம். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.